சென்னை நகரில் ஒரு மழைக்கால இரவு. அனைத்தும் அமைதியாக இருந்தது. ஆனால் ஒரு வீட்டில் ஒரு மர்மம் உருவாகிக் கொண்டிருந்தது. பிரபலமான டிடெக்டிவ் ஆதித்யாவுக்கு ஒரு அவசர அழைப்பு வந்தது. சார், என் வீட்டிலிருந்து விலையுயர்ந்த வைரம் காணாமல் போயிருக்கிறது. அந்த வீடு வந்த ஆதித்யா ஒரு விஷயத்தை கவனித்தார். அறை உள்ளிருந்து பூட்டப்பட்டிருந்தது. உடைப்பு எதுவும் இல்லை. ஆனால் தரையில் உடைந்த கண்ணாடி. அதன் அருகில் இன்னும் காயாத தண்ணீர். அது ஒரு முக்கிய குறி. அந்த வீட்டிலிருந்தவர்கள் 3 பேர். வேலைக்காரன் முருகன், டிரைவர் ரவி மற்றும் ராகவனின் மகன் அர்ஜுன். நான் சமையலறையிலிருந்தேன் என்றார் முருகன். நான் வெளியே காரை சுத்தம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் என்றார் ரவி. நான் தூங்கிக்கிட்டு இருந்தேன் என்றார் அர்ஜுன். ஆதித்யா அமைதியாக சிரித்தார். அவர் மீண்டும் அந்த உடைந்த கண்ணாடியை பார்த்தார். தண்ணீர் இன்னும் காயவில்லை. அதனால் சம்பவம் இப்போதுதான் நடந்திருக்க வேண்டும். திருடன் அர்ஜுன் தான் என்று திடீரென சொன்னார் ஆதித்யா. அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்தனர். நீ தூங்கிக்கிட்டு இருந்தா அந்த கண்ணாடி உடைந்த சத்தம் கேட்காமல் எப்படி இருக்கும்? அர்ஜுன் நடுங்கினார். எனக்கு பணம் தேவைப்பட்டது, அதனால்தான் எடுத்தேன் என்று ஒப்புக்கொண்டார். சின்ன விஷயங்களும் பெரிய உண்மையை வெளிக்கொணரும். கவனிப்பு, தர்க்கம், அதுவே உண்மையான சக்தி.